இங்க அனுன்ற பொண்ணு காலையிலேயே சீக்கிரமா எந்திரிச்சு கேப் பிடிச்சு மேக்கப் கூட சரியா போடாம ஆபீஸ்க்கு கிளம்பி போறா. அதே மாதிரி இன்னொரு இடத்துல ரேகான்ற ஒரு பொண்ணு காலையிலேயே சீக்கிரமா எந்திரிச்சு ட்ரெயின் பிடிச்சு வேலைக்கு போறா. அதே மாதிரி இன்னொரு இடத்துல ரஞ்சினின்ற ஒரு பொண்ணு பிரெக்னெண்டா இருக்கா, இருந்தாலும் சிரிச்ச முகத்தோட ஆபீஸ்க்கு கிளம்பி போறா. அப்போ அங்க ஆபீஸ்ல ஒரு பொண்ணுக்கு ப்ரொமோஷன் கிடைச்சிருச்சுன்னு அவ ஃப்ரெண்டு கிட்ட ரொம்ப சந்தோஷமா சொல்லிட்டு இருக்கா. அத பார்த்தா ஆண்கள் எல்லாரும் ஒரு பொண்ணுக்கு எப்படி இவ்வளவு சீக்கிரமா ப்ரொமோஷன் கிடைச்சிச்சுன்னு ஆச்சரியத்துல பாக்குறாங்க. அதே ஆபீஸ்ல அஸ்வினின்ற ஒரு பொண்ணு நைட் எல்லாரும் வீட்டுக்கு கிளம்பி போனா கூட ஆபீஸ்ல தனியா இருந்து வேலையை முடிச்சிட்டு தான் வீட்டுக்கு கிளம்பி போறா. அப்போ ஒரு நாள் பிரெக்னெண்டா இருந்த பொண்ணு மெட்டர்னிட்டி லீவ் எடுத்திருப்பான்னு சொல்லிட்டு யாரும் அவளை மீட்டிங்க்கு கூப்பிடவே இல்ல. இருந்தாலும் இந்த பொண்ணு ஒரு பொண்ணுக்கு நான் கல்யாணம் முடிஞ்சதும் பிரெக்னென்ட் ஆகணும், அப்புறம் மெட்டர்னிட்டி லீவ் எடுக்கணும், அப்புறம் குழந்தைய பாத்துக்கணும், இப்படியே எங்களுடைய லைஃப் போயிரும்னு நினைக்கிறீங்களா? நான் நிறமாச கர்ப்பிணி பெண் தான், ஆனா எனக்கு இப்ப லீவ்லாம் தேவைப்படல, இந்த நேரத்திலயும் என்னால வேலை பார்க்க முடியும்னு சொல்லிட்டு ஒரு சேரை எடுத்துட்டு போய் அந்த மீட்டிங்க அட்டென்ட் பண்ணி முடிக்கிறா. அதே மாதிரி அந்த ஆபீஸ்ல ரெண்டு பொண்ணுங்க எல்லாரும் ஆபீஸ முடிச்சிட்டு கிளம்பினாலும் அவங்க வேலையை முடிச்ச பிறகுதான் எவ்வளவு லேட் ஆனாலும் வீட்டுக்கு கிளம்பி போறாங்க. இதுல இருந்து என்ன சொல்ல வராங்கன்னா, பெண்களுக்கு இருட்டோ தனிமையோ ஒரு பயமே கிடையாது, கல்யாணமும் பிரெக்னன்சி ஜர்னியும் எங்க வேலைக்கு தடையே கிடையாது. பெண்கள் முடிவு பண்ணிட்டா எதை வேணாலும் பண்ணி முடிப்பாங்க, பெண்களால முடியாத வேலை எதுவுமே இல்லைன்னு சொல்றாங்க. பெண்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க.